ட்வின்ஸ் டு ட்ரிப்ளெட்ஸ். ஒரு 100 குழந்தையில ஒருத்தவங்களுக்கு தான் இது நடக்கும். ஆனால் சமீபமாக எங்களோட பேஷண்ட் ஒருத்தவங்க ஒரு 3 தடவை ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. சிங்கிள் எம்ப்ரியோ வைக்கலாமா 2 எம்ப்ரியோ வைக்கலாமான்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 5 டைம்ஸ் ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆகிருக்கு. 6th டைம் பண்ண போகிறேன். சரி ஓகே 2 எம்ப்ரியோவே வைப்போம்னு சொல்லி 2 எம்ப்ரியோ வச்சோம். ஆனால் அந்த 2 தான் வச்சோம். ஏன்னா அவங்களுக்கு இருந்தது யூப்ளாய்டு வந்து 2 எம்ப்ரியோ தான். ஸோ அதை வைக்கும் போது ஒரு எம்ப்ரியோ சிங்கிளாகவே இருக்குது, இன்னொரு எம்ப்ரியோ வந்து ட்வின்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வச்சது 2 எம்ப்ரியோஸ் தான், ஆனால் ட்ரிப்ளெட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இது நடக்கலாமா அப்படின்னு அவங்க வந்து எங்ககிட்ட நிறைய டவுட்ஸ் கேட்டாங்க. இது எப்படி டாக்டர் 2 எம்ப்ரியோ வச்சு 3 குழந்தை வரும், எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த புரிதலை அவங்களுக்கு கொடுத்தோம். இது எல்லாருக்கும் ரெகுலராக நடக்கிறது கிடையாது, வெரி வெரி ரேர். எப்படி வந்து ஒரு இயற்கையாக ஒருத்தவங்க வந்து ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் ஆகலாம், ஒரே எம்ப்ரியோலேருந்து 2ஆக பிரிஞ்சு 2 பொண்ணுங்க இல்லை 2 பையன், அந்த மாதிரி ஐடென்டிக்கல் ட்வின்ஸாக ஒரு எம்ப்ரியோ ஆகிடுச்சு, இன்னொரு எம்ப்ரியோ செப்பரேட்டாக இம்ப்ளான்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இவங்க வந்து ட்ரிப்ளெட்ஸாகவே கண்டினியூ பண்ணிக்கலாமா, இல்லை இதை வந்து ட்ரிப்ளெட்ஸாக கண்டினியூ பண்ணுறது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குமா டாக்டர், நான் ட்வின்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாமா சிங்கிளாக கன்வெர்ட் பண்ணிக்கலாமான்னு டவுட்ஸ் எங்ககிட்ட நிறைய கேட்டிருந்தாங்க. இது ரொம்ப குழப்பிக்க வேண்டாம், இது வெரி ரேர் ஈவெண்ட். ஆனாலும் இதில் தெளிவாக சொல்ல வேண்டியது என்னென்னா, 3 குழந்தையாக பெற்றுக்கிறது வந்து கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த 15 இயர்ஸில் எங்களுக்கு வந்து ட்ரிப்ளெட்ஸ் ஆனது எனக்கு 4 பேர். இதில் ஒருத்தவங்க வந்து ஒரே எம்ப்ரியோ வச்சு 3 ஆயிடுச்சு. இது வந்து வெரி வெரி ரேர். இதை நான் வந்து ஸ்கேன் சென்டருக்கு அனுப்பும்போது அவங்க எங்கிட்ட சொன்னதே 15 இயர்ஸ் கழித்து ஒரு பேஷண்ட் பார்க்குறேன்னு சொல்லி. அந்த பெண்மணி வந்து 1 குறைச்சாலும் 3 குறைஞ்சிரும், அதனால் அவங்க அழகாக குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. ஷீ இஸ் இன் காஞ்சிபுரம் நவ் வித் 3 கேர்ள் சில்ட்ரன். தே ஆர் வெரி ஹாப்பி. அப்படியே பெருமையாக 3 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் கலரில் ஒரே மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்க நல்லா இருக்காங்க. ஆனாலும் அவங்க ப்ரெக்னென்சி ஃபுல்லாக ரொம்ப ரெஸ்ட் எடுத்து ரொம்ப பார்த்துக்கிட்டு கர்ப்பப்பை வாயில் தையல் போட்டு நிறையா பிரச்சனைகள் இருந்துச்சு. டெலிவரி ஆகும்போது அவங்களுக்கு ரொம்ப ப்ளீடிங் ஜாஸ்தியானதுனால கர்ப்பப்பை எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஒரு 3 குழந்தையாக இருந்து டெலிவரி ஆகும்போது நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னும் 2 பேர் என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க வந்து 3ஆவே கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு வித்தவுட் வேறு வழியே இல்லை, அவங்க ரிலீஜியஸ் வைஸாகவும் ரிடக்ஷன் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு ஃபீல் பண்ணதுனால ஊரில் வந்து அவங்க போயிட்டாங்க. அங்கே போய் 3ஆவே கண்டினியூ பண்ணாங்க. 5th மந்த் டு 6th மந்த்து 2 பேருக்குமே பேபி வந்து மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு. ரொம்பவே பெரிய தாக்கம் அவங்க ஃபேமிலிக்கு, எங்களுக்கும் ரொம்ப ஒரு இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ இவங்க வந்து திருப்பியும் ஐவிஎஃப் பண்ணி தான் இவங்க 2 பேரும் குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. ஸோ ஒருத்தவங்க வந்து 3 குழந்தைய தானாகவே அது 2 குழந்தையாக மாறிடுச்சு 3ஆவது மாதம். ஸோ இந்த மாதிரி இந்த 4 பேரோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் இவங்கக்கிட்ட நாங்கள் சொன்னது என்னென்னா, 3 குழந்தையாக பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது கிடையாது. யுட்ரஸ் தாங்கிக்கிறது ரொம்ப கஷ்டம். அம்மாக்கும் பிபி இல்லை ப்ளீடிங் டெலிவரி ஆனோடனே ஆகிறது, ப்ரீடர்மாக டெலிவரி ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து 30 to 40% ஆகிடுறதுனால வேண்டான்னு சொல்லிவிட்டு இந்த 3 குழந்தையில அல்ட்ராசவுண்ட் பண்ணி எந்த குழந்தைக்கு கொஞ்சம் குட்டியாக இருக்குது இல்லை ஏதாவது குறை இருக்குன்னா அந்த குழந்தைய குறைக்கிறதுக்கு பார்ப்போம். எய்தர் 2 குழந்தைய குறைச்சிட்டு 1 குழந்தைய கன்டினியூ பண்ணணும், இல்லை 1 குழந்தைய குறைச்சிட்டு 2 குழந்தைய கன்டினியூ பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஸ்கேனில் சோனாலஜிஸ்ட் ஸ்கேன் பார்த்து இதில் எப்படி இருக்கிறத பார்த்து அதுக்கப்புறம் அவங்க ஃபீட்டல் ரிடக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தருணங்கள் ட்ரிப்ளெட்ஸாக உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ட்ரிப்ளெட்ஸாக கன்டினியூ பண்ணிக்கிறது அந்தளவுக்கு நல்லது கிடையாது. அதோட காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம ரிடக்ஷன் பண்ணிவிட்டு 2 குழந்தையாக கன்டினியூ பண்ணிக்கலாம், இல்லை 1 குழந்தையாக கன்டினியூ பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃப். ட்ரிப்ளெட்ஸாக நீங்கள் கன்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஆப்ஸ்ட்ரிஷன் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ தயவு செஞ்சு எல்லாத்தையும் 100% ஃபாலோ பண்ணுங்கள். ஹாவ் அ சேஃப் மதர்ஹுட், ஹாவ் அ சேஃப் ஜர்னி.